வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரசாரமான பூண்டு தோசை தாங்க. இந்த பூண்டு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பூண்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னி ஒரு 10 நிமிஷம் நல்லா மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேங்க. இப்போது தோசை ஊற்றிக்கலாங்க. மாவை இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுறலாம். இப்போது சுற்றியும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தோசை நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சட்னியை இதில் தடவி விட்டுடலாம். நல்லா தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. தோசை மேலே நல்லா வெந்துருச்சு, அதனால் நம்ம இதை மாற்றி போட வேண்டாம். அப்படியே திருப்பிடலாங்க. மடித்து விட்டுடலாம். இப்போது நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு செகண்ட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மொறுமொறுப்பான பூண்டு தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போது இந்த காரசாரமான பூண்டு தோசையை சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.